ஹே ஆல், டே 3யோட 7 days ஆஃப் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். இந்த செஷனில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறீங்கன்னா டென்ஸ். தட் மீன்ஸ் டென்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை எப்படி எங்கே ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, டென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் question formation, model verbs and common mistakes. These are all the things we are going to cover in this session. The objectives of this session is to know how to use common tenses correctly in conversation, ask questions naturally, use modal verbs confidently, avoid common speaking mistakes, speak more accurately and naturally. Today, we are going to focus on an aspect of English that separates average speakers from confident and professional communicators: grammatical accuracy in spoken English. Many learners believe grammar is only important for writing or examination. However, in real-life communication, grammar plays a crucial role in helping us express ideas clearly, logically. Think about a successful professionals. They may not speak perfect English all the time, but they consistently use grammatical structures that make their communication clear and credible. இப்போ டென்ஸ் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஆக்ஷன் நடந்துருச்சா, இல்லை நடந்துகிட்ருக்கா, இல்லை அது கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இல்லை அது ஃப்யூச்சரில் எப்போ நடக்கும், இந்த மாதிரி திங்ஸை நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். கிராமர் பேசுகிறதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அது நம்ம ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கிளியர் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு சென்னை எஸ்டர்டே. இது ராங்கான சென்டென்ஸ், பிகாஸ் கோ இஸ் அ ப்ரெசன்ட் verb. And the right sentence is, I went to Chennai yesterday. Even small grammar mistakes can change meaning. Go அப்படின்னா நான் இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்துட்டுருக்கேன், நான் போயிட்டுருக்கேன், அதாவது எஸ்டர்டே சென்னைக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், does it make a sense? Not really. That's why we say grammar is very important in speaking English. Now we're gonna learn the simple tenses. They are of 3 forms: past, present and future. The past simple helps us describe completed events. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு V2 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். நான் அங்கே போனேன், நான் செஞ்சுட்டேன், நான் வந்துட்டேன், லைக் தட். இன் இங்கிலீஷ் ஐ விசிட்டட், ஐ வாட்ச்ட், ஐ கம்ப்ளீட்டட், தட் ED ஜாயின் ஆகி வரும் அந்த வேர்ப் கூட. That's the thing. This tense is especially useful during interviews, storytelling, presentation, and casual conversation. For example, I visited Madurai last week. Last week னா என்ன? போன வாரம். I visited Madurai. நான் மதுரைக்கு போன வாரம் போனேன், விசிட் பண்ணேன், அதுதான் இங்கே. When discussing achievement, அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பற்றி நம்ம பேசுகிறோம், இல்லை பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம், அவ்வளோதான். இதில் டெய்லி ரொட்டீன்ஸ், ஃபேக்ட்ஸ், ஹேபிட்ஸ் பற்றி சொல்லுவோம். மோஸ்ட்லி இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நான் கரண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அண்ட் நீங்கள் அதை லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ஓகே, the present simple is not only used for habits, it is also used for facts, routines and permanent situations. For example, I frequently interact with international customers. I work as a project coordinator. Here, I work, she drinks, they live. So these are all the present simple tense. And here comes the future simple tense. The future tense allows us to discuss plans, intentions, predictions and commitments. நம்ம ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல இந்த ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் யூஸ் ஆகும். ஸோ த எக்ஸாம்பிள்ஸ் ஆர், ஐ வில் கால் யூ டுமாரோ. நான் உனக்கு நாளைக்கு கால் பண்ணுறேன். வி வில் அட்டன் த மீட்டிங். ஸோ நாங்கள் மீட்டிங்கை அட்டன் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸுக்கு வேர்போட ED ஜாயின் ஆகும். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் சிம்பிள் தான், ஹீ, ஷீ, இட். இதுக்கு மட்டும் வேர்போட ஒரு S ஆர் ES ஜாயின் ஆகும். ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸுக்கு அந்த வேர்புக்கு முன்னாடி வில் ஜாயின் பண்ணால் போதும். ஸோ திஸ் ஆர் ஆல் த சிம்பிள் டென்ஸ் யூ கேன் யூஸ் எவ்ரி டே. நவ் கம்ஸ் த ப்ராக்டிஸ் செஷன். கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஐ டேஷ் கோ டு ஒர்க் எவ்ரிடே. இந்த கோ இப்போ எவ்ரிடே அப்படிங்கிறது வாட் கைண்ட் ஆஃப் டென்ஸ்ன்னு நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. கமெண்ட்டில் எனக்கு இதோட ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, எவ்ரிடே அப்படிங்கிறது என்ன கைண்ட் ஆஃப்
டென்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த கோ அப்படிங்கிற வேர்டை அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். நம்பர் 2, ஷீ டேஷ் விசிட் டெல்லி லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் என்ன டென்ஷன் பார்த்துட்டு விசிட் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க. நம்பர் 3, we டேஷ் ட்ராவல் நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த் என்ன டென்ஷன் பார்த்துட்டு அந்த ட்ராவலுங்கிற வேர்டை அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Now I will give you 3 minutes to post your answers in the comment section. That's good. Question formation. Conversation is driven by questions. The quality of your questions often determines the quality of your conversation. For example, what motivates you professionally? How do you handle challenges? Why did you choose this career? So these are all the open-ended questions you may answer. Right? But here we have another example like, where do you work? What did you eat? When will you arrive? Then the yes or no questions are, do you like coffee? You may say yes or no. Did she attend the meeting? Will they come tomorrow? Question formation ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன கொஸ்டின் ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் வேர்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. Here comes the practice. You work in Chennai. இதை கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணுறப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? Do you work in Chennai? Number 2, she completed the report. Did she complete the report? They will join us. Will they join us? Whenever we post a practice slide, நீங்கள் வந்து அதை சத்தமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இருக்க அந்த இங்கிலீஷ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். Now the modal verbs. We know the modal verbs are can, could, may, should, must. These are all the basic, but we have more. Modal verbs are among the most powerful tools in spoken English because they allow us to express attitudes, opinions, possibilities, and recommendation. For example, can express ability and capability. அதாவது என்னால் ஒரு விஷயம் முடியும் முடியாது. Can means முடியும், can't அதாவது cannot சொல்லுவாங்க, அது can't அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தம். For example, I can speak English. That's the thing. And for number 2, could. Could sounds more polite and professional than can. Can விட could வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். Could you clarify that point? Could you help me? May express permission and possibility. May I ask a question? May I come in? Should. Should is commonly used when offering advice. ஒரு advice offer பண்ணுறப்போ நம்ம you should do that, you should don't do that, like this. So here you should practice English every day. And must. It's kind of obligation or necessity or rules follow பண்ணுறதுக்கு. Okay. You must wear a helmet. And நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். உங்களோட சப்போர்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. Common speaking mistakes. Here are some phrases you can use. He go to office. இது grammatically wrong. The actual grammatical correct sentence is he goes to the office. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ப்ரெசென்ட்டில் வந்து he, she, it இந்த 3 ப்ரொனவுன் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க வேர்போட s or es ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் இங்கே he go to office. இது wrong sentence. The actual sentence is he goes to the office. I am agreeing. That sounds irrelevant. I agree. That's good. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, யா. அண்ட் திஸ் ஆர் ஆல் த காமன் ஸ்பீக்கிங் மிஸ்டேக்ஸ். அண்ட் ஆன் த ரைட் சைட் வி ஹாவ் ராங் அண்ட் கரெக்ட் வேர்ட். ரிட்டர்ன் பேக் அப்படிங்கிறத ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன். ரிவர்ட் பேக் அப்படின்னா ரிப்ளை ஆர் ரெஸ்பாண்ட். மை செல்ஃப் ரவி. Myself means this is a possessive pronoun, so we don't use this. That's why we say my name is Ravi. And one of my friend. That's not a good answer. One of my friends. I didn't went
went is a past verb, so we obviously change into a present. So I didn't go. Last slide க்கு வந்துட்டோம். Today we learned that grammar is much more than a set of rules. Tenses help us communicate across time. Questions help us build conversation. Modal verbs helps us express opinion professionally. Awareness of common mistakes improves accuracy. The ultimate goal is not perfect grammar. The ultimate goal is clear, confident and effective communication. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இதெல்லாம் வரும். இதில் இருக்க எல்லா ஸ்லைட்ஸுமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் மெசேஜ் த அட்மின் டைரக்ட்லி டு பை ஆல் தோஸ் PPTs. Yeah, and consistency is more important than perfection. Perfection விட consistency ரொம்ப முக்கியம். Here comes the end of the session. I hope you really enjoyed well. Do like, share, subscribe and invite your friends. If you want to join in this class, you can directly DM us at Instagram. இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் வந்து நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. நீங்கள் அப்படி போயிட்டு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு DM பண்ணிங்கன்னா we will get to know you. Yeah, if you have any doubts, you can post there. And thank you once again. Thank you so much.